ஜென்ரலா சொல்றாங்கல்ல சார், ஒரு கோவிலுக்கு போனா 1 மணி நேரம் இருக்கணும், 2 மணி நேரம் இருக்கணும்னு. எல்லாருமே 1 மணி ரைட், அப்படி தரிசனம் பண்ணிட்டு வாங்க, போக கும்பிட்டு பேச போயிட்டே இருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உட்காந்து வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு வரணும். போனதும் கொடுத்துருவாரு அவரு. அப்ப என்ன அது, நீங்க போனதும் எடுத்து வச்சு கொடுத்துருன்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கிறீங்க, இந்த அப்ளிகேஷன் வச்சீங்கன்னா அதை பரிசீலனை பண்ணணும். பரிசீலனை பண்ணி எதுக்காக வந்திருக்காங்க, என்ன பிரச்சனைன்றது அவங்க என்கொயரி பண்ணி முடியும். இது உங்களுக்கு சரியா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு அவங்க ஒரு விசாரணை பண்ணிட்டு, சரி எப்படி கொடுத்தா தாங்கிப்பால, அதெல்லாம் யோசனை பண்ணி தானே ஒரு தெய்வம் நமக்கு செய்யும். மனிதரே அப்படி செய்யும் பொழுது தெய்வம் யோசிக்குமா இருக்காது? அப்போ தெய்வத்திட்ட அதனால தான் தங்கி வழிபாடுன்னு சொன்னான். கோயிலில் போய் தங்கிட்டு வாங்கன்னு ஏன் சொன்னான்? ராத் தங்கி பகலில் சாமிடுவான்னு சொன்னால, இரவுல தங்கி எதுக்கு சொன்னாங்க? இரவுல போய் நீங்கள் தங்கி படுத்துட்டீங்கன்னா நீங்கள் உடல் உறங்கும் பொழுது ஆன்மா விழிப்படையும். ஆன்மா விழிப்படையும் பொழுது அங்கே இருக்க அருட்சக்தி இந்த ஆன்மா எதுக்கு இங்கே வந்திருக்குன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது, இந்த ஆன்மா இந்த கோரிக்கையை திருமணமாகல அது வந்திருக்குது, குழந்தைய படிக்கல அதுக்காக வந்திருக்கு, கடன் அடையணும் அதுக்காக வந்திருக்காங்க, வீடு கட்டணும் அதுக்காக வந்திருக்காங்க, நோயில் இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஆன்மா அந்த கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது அங்கே இருக்கிற பரமாத்மா, இது ஜீவாத்மா, அங்கே இருக்கிறது பரமாத்மா, இந்த ஜீவாத்மா பரமாத்மா கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும் பொழுது பரமாத்மா என்ன செய்வார், உனக்கு இதெல்லாம் இருக்கு, அப்போ இது வினை தோஷத்தால் வந்தது, இதில் அப்போ இதெல்லாம் பரிகாரம், அப்போ அது தீர்வை கொடுத்து அவங்களுக்கு நன்மை பண்ணி அனுப்பணும். அப்படி வரும் பொழுது அவங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பக்தி உண்மையெனில் பலனும் உண்மை, பக்தி பொய்யெனில் பலனும் பொய். நீங்கள் அவ்வளோ கோயிலில் சாமி கிட்ட ஒன்றும் நடக்கலாம் அப்படின்னா கோளாறு உங்ககிட்ட தானே ஒழிய கடவுள்கிட்ட இல்லை. நீங்கள் சரியானதில் இன்னும் போகலேன்னு அர்த்தம், குருட்டு பக்தியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். குருட்டு பக்தியை விட்டு ஒரு குருவின் அருளோடு தெளிவான வழிபாடை நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சனமே, அந்த நிமிடமே, அந்த நொடி பொழுதே உங்களுக்கு வேண்டியது வேண்டியவனே கிடைக்கப்பெறும். இதுதான் பக்தியுடைய சாரம்சம். நிறைய பேர் பக்தி நடக்கலை எப்படி நடக்கும்? நடக்காது. அப்போ அதற்கு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, நல்ல ஜோதிடரை பாருங்கள், பார்த்துட்டு ஜாதகமே சில பேர்த்துக்கு வேலையே செய்யாது, நல்ல வழிபாடு பண்ணி பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி கோயிலில் அம்பாள் சன்னதி சுவாமி சொன்ன வச்சு ஜாதகத்தை கொண்டு போய் ஜாதக நல்வாக்கு சொல்லணும் ஜோதிடர்னு சொல்லி வேண்டி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவருடைய பார்வையில் உங்களுக்கான அந்த 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 ஏன் உங்களுக்கு நடக்கலை, எந்த கிரகம் தடையாக இருக்குது அப்படிங்கிற அவருடைய பார்வையில் தெரிய வரும். தெரியும் போது அவர் ஒரு பரிகார வழிபாடை சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் முதல்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கதவு திறக்கும். அப்போ பார்த்து நடந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு தெரியும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம்.